ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TAF IAS அகாடமி. டிஎன்பிஎஸ்சியில் ஜேடிஓ கால்ஃபர் வந்தாச்சு. எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதிகமாக தேர்வு எழுதி பார்ப்பதே வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது ஜேடிஓ எக்ஸாமுக்கு நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷெடியூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது TAF IAS அகாடமி, நம்ம TAF IAS அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு புதுசாக ஒரு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பாத்தீங்கன்னா மகாநதி. சரிங்களா? மகாநதி பேட்ச் அப்படின்றதா இதோட நேம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம செப்பரேட்டா கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ பேட்டர்ன்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்றோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஏஇக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்சோட நேம் கேஆர்எஸ் பேட்ச். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஇ क्वेश्चन ஏஇ பேட்டர்ன்ல தான் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா எல்லா क्वेश्चंसமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஜேடிஓ பேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம क्वेश्चंस எல்லாமே கண்டக்ட் பண்றோம். இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் வாங்க. இந்த பேட்ச் நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 28 பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஆகஸ்ட் 28 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆகஸ்ட் 28 ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா 12 டெஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதாவது யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் நம்ம செப்பரேட்டா கொடுக்குறோம். இது போக ஃபுல் டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். இந்த 12 டெஸ்ட் போக இன்னமும் நம்ம சில டெஸ்ட்லாம் கொடுக்குறோம். அது சிறப்பு தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் இந்த ஷெட்யூல்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன். இது 12 டெஸ்ட் மொத்தமா 2600க்கும் மேற்பட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா கவர் ஆகுது. இது ஃபுல்லாவே. சரிங்களா? 2600க்கும் மேற்பட்ட क्वेश्चंस பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு நம்ம தனியா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ பேட்ச், இந்த பேட்சோட நேம் பாத்தீங்கன்னா மகாநதி பேட்ச். மொத்தமா 12க்கும் மேற்பட்ட டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். 2600க்கும் மேற்பட்ட क्वेश्चंस பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அப் டு எக்ஸாம் வரைக்கும். இப்ப வரப்போற ஜேடிஓ எக்ஸாம் எப்ப சொல்றோமோ அது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டினியூஸா கொடுக்குறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஆஃப்டர்நூன் சொல்லி 2 செஷன் பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு ஷெட்யூல்லையும் பாத்தீங்கன்னா காலையில டெக்னிக்கல் பேப்பர், ஆஃப்டர்நூன் ஜிஎஸ் பேப்பர், இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டா கொடுக்குறோம். சரிங்களா? டைமிங்கை பொறுத்த வரைக்கும் காலையில 10:30 மணில இருந்து 1:30 மணி டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா இருக்கும். ஜிஎஸ் பாத்தீங்கன்னா 3 மணில இருந்து 5 மணி, இந்த மாதிரி செப்பரேட்டா நம்ம பாத்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்கோம். மொத்தம் 12க்கும் மேற்பட்ட டெஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கு. இது கிளாஸஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறவங்க எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி. ஆல்ரெடி இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஏஇ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டாஃப் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா இருக்கு. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் எந்த பிரான்ச் இருக்கோ அங்கே நீங்க டைரக்டா போய் அட்மிஷன் பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த 12 டெஸ்ட் போக இன்னும் சில ஸ்பெஷல் ஈவென்ட் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதுல ஸ்பெஷல் ஈவென்ட் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இது நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் ஈவென்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் 15+ क्वेश्चन அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் ஒரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா நம்ம டெஸ்ட் தரோம். இது போக ஃபுல் மாடல் டெஸ்டும் பாத்தீங்கன்னா நம்ம தரோம். இது போக டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சரிங்களா? அது எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 15 क्वेश्चन பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 क्वेश्चंस பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பாத்தீங்கன்னா கொடுப்போம். சரிங்களா? இது V3 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் டெஸ்ட் இருக்கு. அந்த ஸ்பாட் டெஸ்ட் நம்ம டாபிக் வைஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே தான் பாத்தீங்கன்னா இதுலயும் நம்ம கண்டினியூஸா கொண்டு போவோம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பெஷல் ஈவென்ட் 2 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக் எக்ஸ்பிளனேஷன். அதாவது நம்ம சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்ஜெக்டிவ் புக் பேசிக்கா தேவை. என்னென்னலாம் வேணும்? குருமி, ஜெயராம் ரெட்டி, குப்தா அண்ட் குப்தா. இதுல குருமி, ஜெயராம் ரெட்டிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்டாண்டர்ட் क्वेश्चन தான் இருக்கும். இதுல குப்தா அண்ட் குப்தா அப்படின்றது அந்த 2 புக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கும். இந்த குப்தா அண்ட் குப்தா புக் அப்ஜெக்டிவ் புக் இருக்கு. இது எல்லாருமே வாங்கி வச்சிருப்பீங்க. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம தனியா கொடுத்துருவோம். சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சோட சேர்த்தே நம்ம என்ன பண்ணிடுவோம் கொடுத்துருவோம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் சரிங்களா. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கல் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும், பைலிங்குவலா இருக்காது. கொஸ்டின் தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் இதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தான் தருவோம் சரிங்களா. அதே மாதிரி ஜிஎஸ் வந்து பைலிங்குவலா நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே பைலிங்குவலா இருக்கும் சரிங்களா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். டாபிக் வைஸ் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின் டெய்லியும் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இது வந்து ஓபன் டு ஆல் தான், யார் வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம். அந்த 15 கொஸ்டின் டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செப்பரேட்டா வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இது போக யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் அப்படின்றது நம்ம தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதாவது நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோட் என்ன வரும், நம்ம இதுக்கு ஜேடிஓக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் என்னது 299 எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் கோடை பேஸ் பண்ணி தான் நம்ம செப்பரேட்டா சிலபஸ் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. எல்லாருமே வந்து சிலபஸ்ல இப்ப கொஞ்சம் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஜேடிஓ, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் இது மூணுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் வந்து 299 தான். நீங்க டிப்ளமோ மட்டும் முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிஇ மட்டும் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ பிளஸ் பிஇ ரெண்டுமே முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து 299 அப்படின்ற சப்ஜெக்ட் கோடை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. இதுக்கு வந்து தனியா வந்து நம்ம யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் ஒரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்கோம். இது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 28 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்குது. அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம் சரிங்களா. ஆல்ரெடி கேஆர்எஸ் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க பாத்திருப்பீங்க. அது வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வெனஸ்டே ஜேடிஓ மகாநதி பேட்ச் வந்து எவ்ரி வீக் வெனஸ்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ். இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கும்னா 100 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. 100 கொஸ்டின் இருக்கும், 1 hour டைம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜேடிஓ ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின்லயே வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். இது ஏஇ டெஸ்ட் பேட்ச்ல நம்ம 200 கொஸ்டின் கொடுத்திருந்தோம். ஏஇ பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் சிலபஸ், ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் ஃபியூ சிலபஸ். அதனால இந்த 100 கொஸ்டின்லயே வந்து மோஸ்ட்லி இந்த யூனிட் எல்லாமே கவர் பண்ணி சிலபஸ்ல இருக்க எல்லா கண்டென்ட்டையும் நம்ம கவர் பண்ணி ஒரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா. இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட் வேற நம்ம தனியா கொடுத்திருக்கோம். இதுல இருக்க மிச்ச கொஸ்டின் நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. இதுவே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி மோர் தென் என்எஃப். இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் இதுல மட்டும் 100 கொஸ்டின், இது வந்து ஆகஸ்ட் 28 வந்து கொடுத்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் என்னைக்கு நடக்குதுன்னா செப்டம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சர்வேயிங் அது வந்து நடக்குது. அடுத்தது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அது வந்து அடுத்த டெஸ்ட். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டா வந்து ஒரு யூனிட்ல வந்து 100 கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. இதுக்கு வந்து டைம் டியூரேஷன் 1 hour வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி 10 யூனிட்டுக்குமே நம்ம யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம். இது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம் சரிங்களா. இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஜேடிஓ எக்ஸாம் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம் சரிங்களா. 200 கொஸ்டின் 3 மணி நேரம் டைம் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம். ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4th அதே மாதிரி நவம்பர் 6 இந்த 2 டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அக்டோபர் 13 வரைக்கும் நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 29 தான் வந்து அடுத்த டெஸ்டே வந்து ஆரம்பிக்கும். எதுக்காக அந்த இடையில அக்டோபர் 14ல இருந்து 28 வரைக்கும் நம்ம எந்த ஒரு டெஸ்ட்டும் வைக்கல அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு வந்து ஏஇ எக்ஸாம் இருக்கு சரிங்களா. சில ஸ்டூடெண்ட் வந்து ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து எந்த ஒரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணல. ஏஇ எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம் என்னைக்குன்றது டேட் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இது ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 26 அப்படின்றது சொல்லிட்டாங்க சரிங்களா. ஜிஎஸ் வந்து 26. ஆனா ஏஇ வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 14ல இருந்து 23 இந்த டேட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் இந்த டெஸ்ட் ஷெட்யூல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய டெஸ்ட் ஷெட்யூல ஃபியூச்சர்ல நாங்க சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவோம் சரிங்களா. அதாவது ஏஇ எக்ஸாம் என்னைக்கு அப்படின்றது டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷெட்யூலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூலை வந்து அப்டேட் பண்ணியும் போடுவோம். இப்படிதான் வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே கொடுத்திருக்கோம். இப்போ ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4, 6 இந்த 2 டேட்ல வந்து நடக்குது. இது மொத்தமா 12 டெஸ்ட் வருது. இது போக நம்ம அடுத்தது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா
சிறப்பு தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றதான் சிறப்பு தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒன்லி ஃபார் ஆன்லைன்ல மட்டும்தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 12 டெஸ்ட் எல்லாமே வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து இருக்கு. ஆஃப்லைன்ல அட்மிஷன் போடுறவங்க உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்ல வந்து நீங்க அட்மிஷன் போடுவீங்க. அங்க எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கையில கொடுத்துருவாங்க, OMR வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஆன்லைன்ல தான் கொடுப்போம். சரிங்களா? இது வந்து ஆஃப்லைன்ல வந்து ஆப்ஷன் வராது, ஒன்லி ஆன்லைன்ல தான் நடக்கும். ஆன்லைன்ல எப்படி நடக்கும் அப்படின்ற ப்ரொசீஜரையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸோட ஷெட்யூலை பத்தி பார்த்துருவோம். அதாவது டாஃப் JDO ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் 2.0 டெஸ்ட் பேட்ச் போன தடவை 2023ல வந்து பாத்தீங்கன்னா JDO எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாஃப் IAS அகாடமில கொடுத்திருந்தாங்க. அந்த 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த டெஸ்ட்ல வந்து ஒரு 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் கொஸ்டினை அப்படியே கொடுத்துருவோம். அந்த டைம்ல எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸ்டூடெண்ட் மத்தியில நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணிடுவோம், இதுல வந்து இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அப்ப இதுல ஒரு 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு. இது போக கெய்சான் பேட்ச் இப்ப ரீசெண்டா வந்து முனிசிபாலிட்டி MAWS எக்ஸாம்ல வந்து கெய்சான் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல JDO வந்து மொத்தம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருந்தோம். சரிங்களா? இதுல மொத்தம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चन வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருந்தாங்க. அந்த 3 ஃபுல் மாடல் டெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம क्वेश्चन அப்படியே இந்த பேட்ச்ல இந்த மகாநதி பேட்ச்ல வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்ப இந்த சிறப்பு தேர்வே பாத்தீங்கன்னா 5 + 3 8 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பேட்ச்ல ஒரு 5 டெஸ்ட், அப்புறம் வந்து கெய்சான் பேட்ச்ல ஒரு 3 டெஸ்ட், 8 டெஸ்ட். ஆல்ரெடி வந்து நான் 12 டெஸ்ட் சொல்லியிருந்தேன், 10 யூனிட் டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இது கூட இந்த சிறப்பு தேர்வு உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப எத்தனை ஆச்சு? 12 + 8 12 + 8 எத்தனை ஆச்சு? மொத்தமா 20 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துருச்சு. மொத்தம் டெக்னிக்கல் மட்டுமே 20 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா கொடுக்கிறோம். இது போக ஜெனரல் ஸ்டடீஸ் பத்தி பார்த்தறலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சப்ஜெக்ட் கோட் நோட் பண்ணிக்கங்க, 003. சரிங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 003 அப்படின்றது நம்ம இதற்கான சப்ஜெக்ட் கோட் கொடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 8 ஹிஸ்டரி, INM, பயாலஜி, மேக்ஸ், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து செப்பரேட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இதுல கொடுத்திருக்கோம். இதுவும் அதே தான், டெக்னிக்கல் எந்த டேட்ல நடக்குதோ அதே டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம GSம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம். இது வந்து ஷெட்யூல் எல்லாமே நம்ம PDFல கொடுத்திருக்கோம். இதை ஓபன் பண்ணி பாத்துக்கங்க. மொத்தம் இதே மாதிரி ஒரு 12 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம கொடுத்திருக்கோம். மொத்தம் 12 டெஸ்ட். இதுலயும் அதே மாதிரி முழு மாறி தேர்வு தனியா வந்து நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? இது முன்னாடி பார்த்த இந்த 10 டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இன்க்ளூட் ஆயிருக்காது. தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். நம்ம அதை மட்டும் இதுல ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல 2 டெஸ்ட் இருக்குல்ல, இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? இது போக ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிறப்பு தேர்வு தனியா கொடுத்திருக்கோம். ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வச்ச எல்லா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலையும் நம்ம பார்த்தாச்சு. இது மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். அதாவது 75 வந்து GK கொஸ்டின், 25 வந்து மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அது வந்து 2 மணி நேரம் நடக்கும். டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 1 மணி நேரம். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின், அது வந்து 2 மணி நேரம். சரிங்களா? ஏன்னா அதுல மேக்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால அதுக்கு வந்து 2 மணி நேரம் வரும். சரிங்களா? இப்படி நீங்க வந்து டைம் கால்குலேட் பண்ணி 3 மணி நேரம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ வந்து சிறப்பு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் இந்த டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்களா? இதுவும் அதே தான், ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் 2.0ல மொத்தம் வந்து 5 டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்திருந்தோம். அதே மாதிரி கெய்சான் பேட்ச்ல வந்து 3 டெஸ்ட் கொடுத்திருந்தோம். இதுவும் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா நம்ம கொடுத்துருவோம். ஜெனரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி தான், 12 + 2. சரிங்களா? இத்தனை டெஸ்ட் 12 + 8 மொத்தம் 20 டெஸ்ட் வந்து இதுல கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுவே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டெஸ்ட் வந்து இப்ப இருக்கிற 3 மாசம் டைம் பீரியடுக்கு எவ்வளவு படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் அட்மிஷன் போடுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கங்க.
நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துல நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஆன்லைன்ல எப்படி கண்டக்ட் பண்றோம், ஆஃப்லைன்ல எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் எந்த பிரான்ச் இருக்கோ நீங்க அங்க டைரக்டா போய் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போயிடுங்க. நீங்க அங்கேயே டைரக்டா போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்மிஷன் போட்டுக்கலாம். எவ்ரி வீக் இந்த ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷெட்யூல்ல வந்து நீங்க என்னைக்கெல்லாம் டெஸ்ட் போட்டிருக்கோமோ அன்னைக்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரான்ச்ல போய் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க क्वेश्चन பேப்பர் OMR வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க அந்த டேட்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சிறப்பு தேர்வு மட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆன்லைன்ல நம்ம டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். TAF ஐஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. சரிங்களா? TAF ஐஸ் ஆப், ICE TAF ஐஸ் ஆப். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் இருக்கு. இந்த மொபைல் ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த மொபைல் ஆப்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அது எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் क्वेश्चन பேப்பரும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா PDF ஆப்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த PDF நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணுவோம். ஆன்சர் கீ வந்து ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க क्वेश्चन பேப்பர் பிரிண்ட் எடுத்துப்பீங்க, அதிலே ஆன்சர் கீ பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் சொல்லியிருக்கோம்ல, அன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் ஆப்ல வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எடுத்திருக்க டெஸ்ட் மார்க்கை வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துல அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா TAF ஐஸ் மொபைல் ஆப்ல லாகின் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த TAF ஐஸ் மொபைல் ஆப்ல நீங்க வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி நடந்த ஃபீல்டு சர்வே ஃபர்ஸ்ட் 2022ல நம்ம ஃபீல்டு சர்வே டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல 160க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டெஸ்ட் பேட்ச்ல இருந்து வந்திருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு டெஸ்ட் பேட்ச், அதாவது RI ரோட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 165க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து வந்திருந்தது. JDO எக்ஸாம்லயும் வந்து 2023 JDOலயும் வந்து 154 பிளஸ் क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து AE எக்ஸாம்க்கு வந்து கல்லணை பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து நம்ம கொடுத்திருந்தோம். அந்த எக்ஸாம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 180க்கும் மேற்பட்ட क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டான அந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல கூட டிப்ளமோ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 155க்கு மேற்பட்ட क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட்லயும் வந்து ஒரு 140க்கும் மேற்பட்ட क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். நம்ம டெஸ்ட் மட்டும் நீங்க எழுத மாட்டீங்க, டெக்னிக்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டும் முடிய நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா GSக்கு வந்து டெஸ்ட் இருக்குல்ல, அதுல வந்து மேக்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் PDF ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். டெக்னிக்கலுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தருவோம், GSக்கு வந்து மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வந்து PDF வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். இது போக குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு ஃபீஸ் சார் அப்படின்றது தான் உங்களோட கேள்வியா இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்றத ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு மோட்ல வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? நீங்க வந்து இப்பதான் நம்ம TAF IAS அகாடமில ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் ரெகுலர் பேட்ச் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில படிக்காம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்ற கேட்டகரியில வருவீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில நீங்க டெஸ்ட் பேட்சோ ரெகுலர் பேட்சோ எதனா ஒன்னு படிச்சிருக்கீங்க. அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா JDO RI அதே மாதிரி AE இந்த மாதிரி எக்ஸாம், அப்படி இல்லைன்னா போலீஸ் எக்ஸாம், SI எக்ஸாம், இந்த மாதிரி டெட் இந்த மாதிரி எதனா ஒரு எக்ஸாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வருவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லி செப்பரேட்டா ரெண்டு பிரிச்சிருக்கோம். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும்னா 2000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1500 வரும். சரிங்களா? இதுவே ஆன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 1500 வரும். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து
ஆன்லைன்ல ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1000 rupees வந்து பாத்தீங்கன்னா வரும். ரொம்ப குறைந்த தொகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா இந்த டெக்னிக்கல் ஜிஎஸ் 12+12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். இது போக சிறப்பு தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். சிறப்பு தேர்வு வந்து ஆஃப்லைன்ல அட்மிஷன் போற ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆப்ல வந்து TAF ஐஸ் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம தனியா கொடுக்குறோம். இது போக குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம். இது எல்லாமே ரொம்ப குறைவான தொகையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இது எல்லாருமே வந்து JDO படிக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியா பயன்படுத்திக்க இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. ஆன்லைன் கால எல்லா ப்ரொசீஜரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த PDF-ல கொடுத்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் எப்படி பண்றதுன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தா இந்த நம்பருக்கு இந்த பார்கோடுக்கு வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த பார்கோடுக்கு ஜிபே இல்லனா போன்பே நீங்க பண்ணீங்கனாலே போதும். சரிங்களா? அதாவது வந்து நம்ம ஃபீஸ் எவ்வளவுன்றது சொல்லிட்டோம்ல. நீங்க இந்த PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி பேஜ் நம்பர் 14ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்கோட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பார்கோடை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கேன் பண்ணி டைரக்டா ஜிபே இல்ல போன்பே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிடலாம். TAF எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படின்றதா இந்த அக்கவுண்டோட நேம். இதுக்கு நீங்க டைரக்டா ஜிபே இல்ல போன்பே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா பிரான்ச்லயே போய் கட்டிக்கலாம். ஆன்லைன்ல ஃபீஸ் பே பண்றவங்களுக்கு தான் இப்போ நான் இந்த பார்கோட் ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க இது பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆஃபீஸ் நம்பருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணணும். ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சுக்கான அட்மிஷன் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை மொபைல் ஆப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம குரூப்லயும் வாட்ஸ்அப் இல்லனா டெலிகிராம் குரூப் எதனா ஒரு குரூப் இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஜிபே போன்பே இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? இதுல வந்து அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரான்ச் அப்படின்றதெல்லாம் இதுல தெளிவா கொடுத்திருக்கோம். இந்த டீடைல்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட்டை வந்து அக்கவுண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே நீங்க இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து நீங்க டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம TAF IAS அகாடமில போன தடவை வந்து பாத்தீங்கன்னா JDO-க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? 2023ல ஒரு JDO வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வச்சிருந்தாங்க. கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ல ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுல குறிப்பா செல்வபாண்டி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 16th ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. அதே மாதிரி திவாகரன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 25th ரேங்க். சரிங்களா? செல்வபாண்டி வந்து 16th ரேங்க், திவாகர் வந்து பாத்தீங்கன்னா 25th ரேங்க் வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி சிவசங்கர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 62nd ரேங்க் வந்து எடுத்திருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட ரெகுலர் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஃபீல்டு சர்வேலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்திருக்கோம். ஃபீல்டு சர்வேல மொத்தம் 25க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா சிவசங்கர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 3rd ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஃபீல்டு சர்வேல அவர் செலக்ட் ஆயிருக்காரு. ஸ்டேட் 3rd ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி TNPSC, JDO, AE, RI, RRB இந்த மாதிரி சர்வேயர் இந்த மாதிரி போட்டி தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். இந்த டெலிகிராம் சேனலோட நேம் வந்து TAF இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த டெலிகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? அதாவது JDO, AE இந்த மாதிரி எக்ஸாம்க்கு வந்து டெய்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் டெஸ்ட் இந்த மாதிரி டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம்ல, அந்த ஸ்பாட் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், 15 கொஸ்டின் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவோம். இந்த டெலிகிராம் சேனலோட நேம் வந்து TAF இன்ஜினியரிங் சர்வீஸ். இதுல 9000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதுவரைக்கும் இந்த டெலிகிராம் சேனல்ல இதுவரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க.
இவ்வளவுதான் நம்ம ஜேடிஓ டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ். நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. இப்போ அட்மிஷனுக்கு வந்து நீங்க எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்ல நீங்க போய் டைரக்டா அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இங்க கீழே கொடுத்திருக்க இந்த நம்பர் 9500384300, அப்படி இல்லைன்னா 6382809713, அப்படி இல்லைன்னா 8668029422 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஆன்லைனுக்கு இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணா போதும். சரிங்களா? இன்கேஸ் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க போன் எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு டைரக்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல ஜாயின் மகாநதி ஜேடிஓ பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, டைரக்டா வந்து இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ். எல்லாருமே நல்லபடியா முழுசா பயன்படுத்திக்கங்க. வரப்போற 2024 ஜேடிஓல வந்து பாத்தீங்கன்னா 680க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேடிஓல வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது டென்டேட்டிவ் வேகன்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த வேகன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே இத அட்மிஷன் போடாதவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இத முழுமையா அட்மிஷன் போட்டு பயன்படுத்திக்கங்க. இந்த மகாநதி ஜேடிஓ டெஸ்ட் பேட்ச் இத பயன்படுத்தி வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.